ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரில் வந்து பட்டர் மசாலா இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு போர் அடித்தவங்க இந்த மாதிரி கடாய் பன்னீர் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியோட பெஸ்ட்டு காம்பினேஷன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. நான் ஆனியனையும் கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதாவது மசாலா எல்லாமே பன்னீரில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸில் ஃப்ரை ஆயிரும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் வந்து பொடியாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்குற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டொமேட்டோவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் இந்த அளவுக்கு சுண்டி வந்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.